ஹாய் கைஸ், முக்கியமாக இன்றைக்கி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இன்றைக்கி ஒரு அரசியலை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். நான் உங்கள் தூத்துக்குடி மெசல் ராஜா. முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் அதிகமாக போட்டு வைங்க. என்ன காரணம்னா, அதாவது தளபதி விஜய் சொல்கிறாங்களா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தளபதி விஜய் வந்து இப்படி பேச மாட்டேக்காரு, ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டேக்காரு, ப்ரெஸ் மீட்டில் பேச வைங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு பற்றி பார்க்க சொல்லுங்கள், இது அப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லி 1008 குறைகள் சொல்கிறாங்களா. உடனே மட்டும் நான் சொல்லட்டுமா, தளபதி விஜய்க்கு வந்து பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதாவது பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருக்கிறது தான் தலைவர் விஜய்க்கு நல்லது. என்னென்னா புத்தர் மாதிரி அவர் கடைப்பிடிக்காருங்க. புத்தர் வந்து யார்ட்டையும் பேச மாட்டார், அவர் உட்கார்ந்த இடத்த விட்டு நவலைய மாட்டார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புத்தர் புக்கெலாம் நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் புத்தர் மாதிரி இவர் கடைப்பிடிக்காருங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதை விட்டு நிறைய பேர் இந்த நியூஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ ஒரு கட்சியை பற்றி குறை சொல்லி போட்டாங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போது சோசியல் மீடியாவில் எல்லாருமே அதான் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ஒரு சில பேர் கமாண்ட் பண்ணுற பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வருங்க. அதேமாதிரி நீங்கள் பதில் கமாண்ட் அடிப்பீங்க. ஆனால் நீங்கள் கமாண்ட் அடித்து உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. நீங்கள் கமாண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு 5-6 பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு பதில் இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க மேல் மட்டத்தில் போயிடுவாங்க. நீங்கள் இன்னும் அந்த கமாண்ட்ஸ்லேயே உலகத்தை நடத்தி இந்த உலகத்தில் என்ன நடக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அது தவறு. அதாவது இன்ஸ்டாகிராம்னாலும் எடுத்துக்கிடுங்க, எதுனாலும் யூடியூப்னாலும் எடுத்துக்கிடுங்க, கமாண்டை நீங்கள் படித்து பாருங்கள். அதாவது நீங்கள் போடுற வீடியோவுக்கு ஒரு கமாண்ட் வந்திருக்குன்னா நீங்கள் ரீப்ளை பண்ணுங்கள், பதில் பண்ணுங்கள். அரசியல் சம்மந்தப்பட்ட கமாண்டுக்கு நீங்கள் தொடர்பே வைக்காதீங்க. எதுக்கு தெரியுமா, அரசியல்வாதி வந்து டாப்பில் போயிட்டே தான் இருப்பாங்க. கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு சில பேர் ஃபேக் ஐடி போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு எக்ஸைட் ஆகிட்டு ஐயையோ இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நானும் நிறைய அனுபவப்பட்டிருக்கேங்க. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்குங்க. சட்டசபைனாலே விஜய் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காப்புல, நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதாவது தளபதி விஜய் எனக்கு பிடிக்கும். நான் கட்சிக்காரன்லாம் கிடையாது. நான் வந்து முழுக்க டிஎம்கே ஏடிஎம்கே தான். நான் ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே பார்ட்டி, 2 ஏடிஎம்கே பார்ட்டி. கொஞ்ச நாள் சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தேன். இப்போ எனக்கு எல்லாமே விட்டுட்டேன். எனக்கு தளபதி விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் தளபதி விஜயை ரொம்ப பிடிச்சவங்க இருக்கீங்களோ அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்படி லைக் போட்டு விட்டு அப்படி தட்டி விட்ருங்க. நான் அடுத்த வீடியோ நாளைக்கு வேறு ஒரு புது விதமாக நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.